கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமா, உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான வாரமாக அமைய எல்லாம் இந்த இறைவனை நான் பிரார்த்தனை. இந்த வாரம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ, திருமண நாள் கொண்டாடுறீங்களோ, உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்து. நமது வார ராசி பலன்கள்ல நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை இந்த வாரக்கூடிய கிரகநிலைகளை முதல்ல பார்ப்போம். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதிசாரத்துல சிம்மத்துல ஞானகாரகன் கேது பகவான் அருள் பாலித்து, துலாம் ராசியிலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் விட்டிருக்கிறார்கள். சுக்கிரன் ஆட்சி அமர்ந்திருக்கிறார். விருச்சிக ராசியில சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். கும்பராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். முக்கிய கிரகங்கள். இந்த வாரத்துல என்னங்க விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு 17ஆம் தேதி பிரதோஷம். சிவபெருமானுக்கு ஆருத்ரா நாயகன் பேர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு பிரதோஷங்கிறது அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல பூஜை பண்ணணும், தயிர் அபிஷேகம் பண்ணுவது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கிறது. பிரதோஷத்தன்னைக்கு தயிர் அபிஷேகம் பண்ணணும். அது எல்லா வகையான கஷ்டங்களையும் போக்கும். அதுவே சிவன் வழிபாட்டு 17ஆம் தேதி மாலை நேரம் பிரதோஷ வேளையில் சிவன் வழிபாட்டு 18ஆம் தேதி மாத சிவராத்திரி. முக்கியமான ஒரு நாள் 19ஆம் தேதி சர்வ அமாவாசை. ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா, அந்த ஜாதகத்துல முக்கியமான பித்ரு தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தை தெரியுது. அந்த அமாவாசையை கடைபிடிச்சீங்களான்னு கேட்கறது. அமாவாசையுடைய அவசியத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நான் பாரபலன்கள் சொல்லும் போது விளக்கியும் சொல்ல. எனதுமே மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு முக்கியமா என்ன ஒரு விஷயம்னா, இந்த காலகட்டத்துல மனசை ரொம்ப ஃப்ரீயா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் உட்கார்ந்து இருக்கார். காலபுருஷ தத்துவத்துடைய 8வது வீடு. 8ல போய் செவ்வாய் உட்கார்கிற போது பொதுவா என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அக்ரசிவ் நேச்சர், கோபம், கடும், பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கோபம், இதெல்லாம் வரும். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்மளை ரொம்ப அமைதியா வச்சுக்கிறோம். ஏனோ நமக்கு நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் மீதெல்லாம் கோபம். இப்ப மேஷராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமா நடைபெறுவது, உங்களை வைத்துக் கொள்வது, நிதானமாக இருப்பது அவசியம். செவ்வாய் பகவான் மட்டும் இல்லாமல் அங்கே பஞ்சமாதிபதி சூரியன் சேர்ந்திருப்பது ஒரு முக்கியமான. நெருப்பு விபத்துக்கள், மின்சார விபத்துக்கள், கடல் சார்ந்த விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு. நெருப்புல விபத்து ஏற்படலாம். கேஸ் அடுப்பை பத்த வச்சு மாட்டும் போது நெருப்பு சம்பந்தப்பட்ட விபத்து வரலாம். மின்சார சாதனங்கள், மின்சாரத்தை வைத்து விபத்து வரலாம். கடல் பயணங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன ஒரு லாபம் கிடைக்கிறது இந்த தடவை மேஷராசிக்காரங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்காக பாருங்க. செயற்கை முறை கருத்தரித்தல் இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. செயற்கை முறை ஒரு காலத்துல அப்படி கிடையாது. இயற்கையாகவே குழந்தைகள் பிறந்த காலம் எங்கேயோ தான் கேள்விப்படுவோம். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரேரா இருந்தது.
கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கேள்விப்பட்டிருக்கோம். அதை தாண்டி இந்த மாதிரி செயற்கை முறை கருத்தரித்தல் அப்படிங்கிற குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது பழைய காலத்துல அதிகமாக இல்லை. மிக சொற்பமாக கேள்விப்பட்ட விஷயம் இப்ப மிகப்பெரிய விஷயமாக ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பிறக்கக்கூடியது. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வருதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவு விஷயத்துல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், வேலை விஷயத்துல இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைகளை பாதிப்பதாகத்தான் நான் என்னுடைய ஜோதிட ரீதியாக இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கை முறை கருத்தரித்தல் இந்த குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் பல மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஈடுபடுகிறேன்னு சொல்லி சிலர் இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க, தவறான விஷயங்கள், ஒரு பைக் ரேஸ், சட்டப்பூர்வமற்ற போதையில் பைக் ரேஸ் இளைஞர்கள் கடையில் வச்சுக்கிட்டு போவாங்க. அந்த ஒரு ஆக்சிடென்ட், குடிபோதையினால ஆக்சிடென்ட் ஆகலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த வாரம். ஆனா நல்ல விஷயம் ஒன்று இருக்கு, கல்யாண செய்தி. மேஷராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் கல்யாணத்தை தரக்கூடியவர். 2-7 அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சியாகிறது மேஷராசியை பார்க்கிறார். திருமணத்துக்குரிய புதனும் அங்க இருக்கார். இளைஞர்கள் பலருக்கு இப்ப திருமணம் பிக்ஸ் ஆகும். நல்ல முறையில கல்யாணம் கூடி வரும். அதுவும் இந்த ஃபாரின் கண்ட்ரியில இருந்துட்டு இருக்காங்க பாருங்க, இங்க இருக்கிறதா அங்க போகிற ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டுடைய விசாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நாட்டுல ஒரு பெர்மனன்ட் சிட்டிசன் கிடைச்சதுன்னா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு எண்ணம் வரும். ஆனா மனசு அதுக்கும் பதட்டப்படும். அவங்க நாளைக்கு நம்ம இந்தியாவை பார்த்து திருமணம்னா திரும்பி வர மாட்டாங்களோ அப்படின்னு கவலை இருக்கும். இங்க உள்ளபடியும் அவங்க கூட்டிட்டு போய் திருமணம் பண்ணுவது தடைகள் இப்படி நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்கும் இந்த காலகட்டத்துல திருமணம் பற்றிய நல்ல தகவல்கள் வரும். பயன்படுத்திக்கிடணும். கல்யாண விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது, பயன்படுத்திக்கிடணும். 5ல கேது உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிற போது வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு, வேலை பார்க்கக்கூடிய விஷயத்துல மட்டும் சனி 12ல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல புதிய வேலைக்கு நீங்க இந்த வாரம் முயற்சி செய்யலாம், வெற்றி கிடைக்கும். வியாபார பெருமக்களுக்கு புதிய பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தை நல்லா செய்ய முடியும். ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை இந்த வாரம் முழுக்க தினந்தோறும் குறைந்தது 108 முறை சொல்லும். ரிஷபராசி 4ஆம் இடத்திற்குரியவன் சூரிய பகவான், 7ஆம் இடத்திற்குரியவன் செவ்வாய் பகவான், 2 பேரும் சேர்ந்து 7ஆம் இடத்துல நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த பிரமோஷ வழிபாட்டை இந்த வாரம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், நல்ல வரன் கைகூடி. அதுவும் இந்த காலகட்டத்துல பிரதோஷ வழிபாடு என்பது ஒரு வாழ்க்கையை உயர்த்தும். உங்களுக்கு உள்ள தடைகளை எல்லாம் அமாவாசை வருகிறது. சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அமாவாசை 19ஆம் தேதி சர்வ அமாவாசை. அந்த அமாவாசையை கடைபிடிக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னால ஒரு அன்பர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வராரு. அவர் ஜாதகத்துல அவர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார். ஜாதகம் பார்க்க மேலோட்டமா நல்லா இருக்கு. வேலையில மட்டும் ஒரு பிரச்சனையை காட்டு இந்த ஜாதகம். ஆனா பக்கத்துல ஒரு பிரச்சனத்தை போட்டு வச்சுக்கிட்டு ஜாதகத்தை பாக்குறது எப்பவுமே என்னுடைய பழக்கம். ஜாதகத்தை மட்டும் நான் பாக்குறதுல கூடவே ஏதாவது ஒரு பிரச்சனை.
அப்படியே ஒரு பிரசன்னத்தை அன்னைக்கு போட்டு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த பிரசன்னம் என்ன சொல்கிறது? இவங்க வீட்டுல ஒரு துர்மரணம் நடந்துருச்சு, ஒரு பித்ருதோஷம் இப்ப இவருக்கு ஏற்பட்டிருக்கு, ஜாதகத்துல அது இல்ல. பிரசன்னம் காட்டுது இவருக்கு ஒரு துர்மரணம் இந்த குடும்பத்துல ஏற்பட்டிருக்கு, இந்த அதனால இவனுக்கு ஒரு பித்ருதோஷம் இருக்கு, இவரை பாதிக்குது, இவருக்கு ஹெல்த் பாதிக்குது, உடம்பு பாதிக்குது, வாழ்க்கையில பல சிக்கல்கள் அவர் இருக்காரு. நான் உடனே கேட்கிறேன், எங்க உங்களுக்கு அப்படி ஜாதக ரீதியா பிரச்சனைகளை எனக்கு காட்டல, ஆனா பிரசனத்துல காட்டல. இப்படி பித்ருதோஷம் ஏற்பட்டிருக்கு, உங்க அப்பாவுக்கு அகால மரணம் ஏற்பட்டுச்சா, ஏதாவது விபரீத மரணம் ஏற்பட்டதா கேட்டா, ஆமா எங்க அப்பா சமீபத்துல தற்கொலை பண்ணி இறந்து. எங்க அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போனதுல இருந்து எனக்கு உடல்நல பாதிப்புகள் இருக்கு. நீங்க சொல்றது கடுமையான உடல்நல பாதிப்புகள் இருக்கு, அதுல இருந்து எனக்கு வேலை பிரச்சனைகளும் இருக்கு, ஏதோ ஒரு நிம்மதி குறைவு இருந்துகிட்டே அப்படிங்கிற அந்த பிரசன்னம் அதை காட்டும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் மிக மிக அற்புதமான பரிகாரங்களை சொல்லுது. என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் நினைச்சாதான் பரிகாரங்களை சொல்லுது. அப்படி அவருக்கு இறந்து போனார் அப்படின்னு ஜாதகம் காட்டுது, அந்த பிரசன்னம் காட்டுது. அவருக்கு அதற்குரிய வழிமுறையை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படி நாம் பார்க்கும் போது மிக முக்கியமான விஷயம், சில ஜாதகங்கள்ல நிரந்தரமாகவே காட்டுது பித்ருதோஷம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அமாவாசையை தர்ப்பணம் கொடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டா பலருக்கு அதை பத்தி தெரியறதே இல்லைங்க. எங்க அப்பா இறந்தாரு, இறந்தோட எனக்கு சாங்கியம் தான் பண்ணிருக்கோம். அது பத்தாது. மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கொடுக்கணும். முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்து தீரணும். நாம இந்த பூமியில இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம். அவங்களுடைய ஜீன் தான் நம்ம உடம்புல இருக்கு. அந்த ஜீன்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா தர்ப்பணம் கொடுக்கிற போதுதான் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதனால்தான் அமாவாசை தர்ப்பணம் கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் அமாவாசை. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து ஒண்ணு வித்து கை காசு வரக்கூடிய யோகம். ஆபீஸ்ல ப்ரமோஷன் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஹெல்த்ல மட்டும் கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மனைவியோடு சில சமயம் கருத்து மாறுபாடு வந்துட்டு போகுது. இளைய சகோதரிக்கு ஒரு திருமண தடை காட்டுகிறது. ஆபீஸ்ல உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றகரமான தகவல் வரும். பிசினஸ் விஷயத்துல நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க ஓம் சுப்பிரமணியாய நமகாங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி வாருங்க. வாழ்க்கை நல்லா. மிதுன ராசியர் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பஞ்சமாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ராசிநாதன். இப்ப உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் உருவாக்கி பிறருக்கு உங்களை இப்ப பிடிக்கும், உங்கள் பேச்சு பிடிக்கும், உங்கள் செய்திகள் உங்க குடும்பத்துல கல்யாண செய்தி கூடி வரும். இல்ல நீங்க உங்களுக்கு திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா திருமண செய்தி அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் நல்லா. ஆனால் மிதுனராசிக்காரங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். 6வது ஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கு. வயத்துல அசிடிட்டி அதிகம் இருக்கு, உடம்புல ஹீட் அதிகம் இருக்கு, உணவு உபாமையினால் பிரச்சனை இருக்கு, எனக்கு வயது எரியுதுமாக சிலது, எதிரிகள் தொந்தரவோ கடன் தொந்தரவோ சிலருக்கு இருக்கும். ரொம்ப சூதானமா இருந்துக்கிடணும், கவனமா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது தனவரவை தருவோம். ஆனா அப்பப்போ குடும்பத்துல ஒரு சலசலப்பு வந்துட்டு வேலை பார்க்கிற இடத்துல நெருக்கடி இருக்குங்க. அது கொஞ்சம் அப்படி குறையும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல
ஓம் ஸ்ரீ மகா குரப்பியோ நமகா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இந்த வாரம் நமக்கு சிறந்த வாரமா இருக்கும். கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். ராசிக்குள்ள குரு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப பிரதோஷ வழிபாடு 17ஆம் தேதி பிரதோஷம். அந்த பிரதோஷ வழிபாட்டை குறிப்பாக பிரதோஷ காலத்துல கொடுக்கப்படக்கூடிய திருநீர் மந்திரமாவது நீரின் அந்த திருநீரை நெற்றியில் பூசுவதும் வயிற்றில் பூசிக்கொள்வதும் நல்ல பலன்கள். அந்த காலகட்டத்தில் யார் அங்கு அந்த இறை வழிபாட்டை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தட்சணை கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல பலன். கோயில பூஜை செய்கிறவங்க தட்சணை கொடுப்பது நல்ல பலன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்பு நல்ல ஒரு மாணவர்கள் தேர்ச்சி சிறப்பாக, கலைகளின் மீது ஆர்வம், வீட்டுல பலர் இசைக்கருவிகள் வாங்குவீர்கள். இசைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும். திரைப்படத்துறையிலேயே இருக்கிறீங்க, நாடகத்துறையில இருக்கிறீங்க, புதிய புதிய வாய்ப்புகள். இசையமைப்பாளர்கள், இசைத்துறையை சேர்ந்தவர்கள், இசை கலைஞர்கள், இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள். 2ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 5க்குரிய செவ்வாயும் சேர்த்திருப்பது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பதவியை உங்களுக்கு கொண்டு வந்து இந்த பதவிக்கு தான் நான் காத்திருந்தேங்கிற மாதிரி கூட சில அதே போல குழந்தை பாக்கியம், முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அவருடைய அனுக்கிரகத்தினால் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய யோகம். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை சொன்னால் குழந்தை பாக்கியம். ஆதிசங்கரர் எழுதியிருக்கிற சுப்பிரமணிய புஜங்கம்னு போட்டு பாருங்க. சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்லோகத்தை வாங்கி சொல்லி பாருங்க, மிக அற்புதமான பலன்கள். அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நியாயமா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுப்பிரமணிய புஜங்கம் சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பலன். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குரிய சிந்தனை உங்களுக்கு அதிகப்படும். வேலை தேடி வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளும் போகும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியாதிபதி செவ்வாயோடு சேர்த்து 4வது ஸ்தானம். மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல பினான்சியலா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். புதிய சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை உங்க குடும்பத்தை டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். புதுசா ஒரு சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் ஓடிக்கும். சகோதரிகள் குடும்பங்கள்ல கல்யாணம் பிக்ஸ் ஆகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பயணங்கள் இருக்கும். கலைத்துறை சார்ந்த பயணங்கள் வெற்றியை. 2ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். நல்ல பணவரவை தரும். அப்ப என்ன பண்ணணும்? தினந்தோறும் வீட்டுல விஷ்ணு சகசநாமமும் லலிதா சகசநாமமும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல செல்வ செழிப்பு, மனமகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கும். இது ஒரு நல்ல வாரம். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபம் கிடைக்க போகுது. அப்ப இந்த வாரம் பிசினஸ்ல லாபம் இருக்கு. உங்க முயற்சிகள் வெற்றி பெறுவது. நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் விஷ்ணு சகசநாமம், லலிதா சகசநாமம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாகையோடு விளையும். ஆனா நிம்மதியா நீங்க பழைய பொலிமை மீண்டும் பெறும். இந்த காலகட்டத்தில் அபிராமி அந்தாதி,
அதுல 24வது ஸ்லோகத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை மனத்துவம். அபிராமி அந்தாதியுடைய 24வது பாடல். வாழ்க்கையை உயர்த்தி கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் 2ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். மனைவி வெளியில அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பிள்ளைகளுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நல்ல பண வரவு, பிசினஸ்ல எதிர்பார்க்கிற லாபம் அப்படின்னு இந்த வாரம் நல்லா ரொம்ப மன சந்தோஷமா இருக்கீங்க. எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடிய போகிற நல்ல வாரம். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமா நடக்கும். உங்க பிசினஸ்ல நியூ கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதனால வாழ்க்கை தரும். இந்த காலகட்டத்தில் அபிராமி அந்தாதி படிப்பது பெரிய வெற்றியை தேடி தரும் கன்னிராசிக்காரர். துலாம் ராசி என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாத்தை தரக்கூடியவன். உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன், அவர் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். என்ன ஒரு முகப்பொலி! துலா ராசிக்காரங்களிடம் இப்ப ஒரு கலகலப்பு வந்துடும். ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் இப்படி இணைந்து அமைந்திருப்பது ஒரு நல்ல ஒரு முக அழகு, முகப்பொலி, சந்தோஷமான மனநிலை. யாருக்கெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆவதை பார்ப்பீங்க. ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கு அது நிவர்த்தி ஆவதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்துல ஹேர் இம்ப்ளான்டேஷன் பற்றிய படிப்புகள் படிப்பவர்கள், பல் மருத்துவர்கள், டெர்மட்டாலஜிஸ்ட், இந்த மாதிரி மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல ராசியான மனிதர்கள். காமர்ஸ் படித்த பல மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது. கம்யூனிகேஷன் செக்டார்ல வேலை இழந்த பலருக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும். பேச்சுல மட்டும் கோபம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தை படிச்சுக்கணும். பலருக்கு அரசு வேலை கிடைக்கிற யோகம். வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஆகச்சிறந்த முன்னேற்றம். இந்த காலகட்டத்துல நீங்க விநாயக பெருமானை வழிபடணும். ஓம் கம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை தினமும் சொல்லிக் கொண்டு வந்தால் வாழ்வான். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் செவ்வாயுடைய சேர்க்கை மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி தரப்போகிறது. பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிகார பதவி. அதே நேரத்திலே தன்னுடைய பாதுகாப்பை விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகப்படுத்திக் கொள்வதும் மிக அவசியம். உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். சொந்த பாதுகாப்பை அதிகப்படுத்தும். அதே போல உடல் நலத்திலும் அதிக அக்கறை இருக்கிறது. நீங்க என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்களோ அந்த வேலைக்கு வம்பு வழக்கை உருவாக்குவதற்கு, அந்த வேலையிலிருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்கோ, உங்களை டீக்ரேட் பண்றதுக்கோ, வேலையில சிக்கல்களை உண்டு பண்ணுவதற்கோ சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கையா வியாபாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா பண்ணுவீங்க. அது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடுவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுவீங்க. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஃபாரின் பயணங்கள் கூடி வரும். நல்ல வாரம். இந்த வாரத்துல உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கோபம் நிறைய, ரொம்ப அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல ஓம் செந்திலாண்டவனே போற்றிங்கிற மந்திரத்தை தினமும் 90 முறை சொல்லிட்டு வாங்க. பெரிய வெற்றிகள் தேடி. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. நம்முடைய விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இந்த வாரம் பாதுகாத்துக்கிடணும். சில பேர் நல்லவ மாதிரி நடிக்க நம்முடைய பொருளை கொண்டு
நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் விலை உயர்ந்த பொருள்களை நம்மை தவிர நம்மளுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரிய வைக்கிறது. சில பொருள்கள் திருடு போவதற்கு குடும்பத்து பெரியவங்களுக்கு அப்பப்போ உடல்நல குறைகள் இப்ப கொடுத்துக்கிட்டு போகும். அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவைப்படும். புதன் லாபத்தில் இருக்காரு, படிப்புல முன்னேற்றம் வந்துடும். இருந்தாலும் இந்த 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சில தடைகள். அதே போல இந்த காலகட்டத்தில் அத்தை வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. தாய்மாமனுடைய சப்போர்ட் தான் நல்லா இருக்கும். பெண் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். வீட்டுல இருந்துகிட்டே நான் தொழில் செய்கிறேன், ஆன்லைன் மூலம் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம். நெருப்பு மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கிடணும். நீங்க சில ஆபத்துக்களை சந்திக்க நேரிடலாம். தனுசுராசிக்காரர் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு அந்த மந்திரத்தை தினமும் 108 முறை எழுதணும். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்துல தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கு. மகர ராசிக்காரர்கள் பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கோங்க, நல்ல வெற்றி. நீங்க ஒரு காரியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ள அது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க. 17ஆம் தேதி பிரதோஷம். சிவனுக்கு சந்தனத்தினால் அபிஷேகம் செய்யும். உங்க கோரிக்கை நிறைவேறதா இல்லையா பாருங்க. சிவனுக்கு சந்தனத்தினால் அபிஷேகம். திருமணத்துக்கு வரன் தெரிவிக்க வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடி வரும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள், திரைப்படத்துறை, நாடகத்துறை, அதே போல பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் கலைஞர்கள் ஏற்றம் பெறுவார்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிக அவசியம். லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் உங்களை அவமானப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது உங்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கி. கும்பராசி, கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண விஷயங்களில் ஒரு சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க. விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். தங்க நகைகளை எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிடணும். திருடு போவதற்கு வாய்ப்புகள். திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆர்டர் ஒன்று கிடைக்கும். தந்தையுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கும், கவனமாக. அதே போல இப்பொழுது அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பல கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் பெயின் ப்ராப்ளங்கள், இது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். 2ல சனி பகவான் உட்கார்ந்திருக்காரு. நிறைய தான தர்மம் பண்ணுங்கள், குறிப்பாக அன்னதானம் செய்யும். நீங்க அன்னதானம் செய்ய செய்ய மிக நன்மையை. அதை போல அன்னதான பிரபுவே நமகாங்கிற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிவாங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். கலைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடப்பீங்க. திருமணம் சம்பந்தமான நல்ல செய்தி உங்க குடும்பத்துல வந்து சேரப்போகுது. உங்கள் பிள்ளைகள் படிப்புல ஒரு வளர்ச்சி இருக்கும். கையெழுத்திகள் முடிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி தென்படும். நல்ல காலம். சில பேர் உங்களிடம் வம்பு வழக்குகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள், கவனம் தேவை. மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல நேரங்கள்ல நம்ம செயல்கள்ல மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கிறார், ஒரு தடையை கொடுக்கிறார். ஏதோ ஒரு திருப்தி இல்லை நமக்கு மனசுக்குள்ள. நம்ம ஒரு செயலை செய்தோமே வெற்றி கிடைக்கலையே, நினைச்சபடி இல்லையே,
நம்ம வியாபாரம் முன்னால் நல்லா இருந்துச்சு, அந்த அளவுக்கு இப்ப லாபம் தர மாட்டேங்குது. நம்ம வேலை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு, இப்ப ஒரு நெருக்கடியில இருக்கு அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு தோணும். அப்படி இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மிக குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்துல தந்தை இல்லாதவராக இருந்தால் இந்த காலகட்டத்துல சர்வ அமாவாசை 19ஆம் தேதி வந்து பாருங்க, அதை கடைபிடிச்சிருங்க. எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். நெருப்பினால் இறந்தவர்கள் உங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னா அதற்குரிய பரிகாரத்தை இப்பொழுது செய்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்துல வெளிநாடு செல்லணுங்கிற எண்ணம் இருக்கும். சிலருக்கு இந்த முயற்சி பலிதமாகும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது நல்ல குழந்தை பாக்கியம் கைகூடும். புதிய சொத்துக்கள் வாங்கும் சிந்தனை உருவாகும். சிலருக்கு ஏற்கனவே பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா அது கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம். மனைவியோடு அவ்வப்போது கருத்து மாறுபாடு வந்துட்டு போகும். அதே போல நண்பர்களிடம் ஏதோ ஒரு கசப்போட நீங்க பேசுனீங்க, நல்ல நண்பர்கள் விட்டு விலகி இருப்பீர்கள். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கணும். நீங்க வந்து சிவபெருமானை வழிபடுவது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தரும். நண்பர்களே, இங்க நான் சொல்லி இருக்கிறது பொது பலன்கள். உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியாக உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும், உங்க பிரச்சனைகள் தீர வழி வரும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் ஆபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்ட காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் நங்கநாதன்.